ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, 12 மாசம் இருக்கு. இந்த 12 மாசத்துல பார்த்தீங்கன்னா, 365 டேஸ் இருக்கு. இந்த 365 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் தான் பிடிக்காது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேலண்டைன் டே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சரி, இந்த நாள் நமக்கு மட்டும் தான் பிடிக்காதா? இல்ல பக்கத்துல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பிடிக்காதா? அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்களுக்கும் பிடிக்காதுன்னு சொல்ட்டாங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு மட்டும் பிடிக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பிடிக்கலன்னு சொல்லி. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அப்புறமா Instagram ஸ்டோரிய தொறந்து பார்த்தா, அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது. அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னான், இந்த நாளுக்கு வீட்ட விட்டே வெளில போக்கூடாதுடான்னு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மனசு. எப்பவுமே மனசு சொல்றதெல்லாம் கேட்கணும்னு ஒருத்தர் சொன்னாரு. அதுவும் யாரும் இல்ல, என்னோட மனசு தான். சரி, வீட்ட விட்டு தான் வெளில போக முடியாம ஆயிப்போச்சு. கேம்ஸ் ஆச்சும் விளையாடலான்னு சொல்லி கேம்ஸ தேடும்போது தான் ஒரு கேம் கிடைச்சது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர். இப்போ வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெட் சென்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கடையை ஓபன் பண்ணி அதை ரன் பண்ணணும். ஹாய் அந்த மக்களே, நீங்கள் வந்திருக்குது நான் என் ஏஎஃப். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அதை டெச்சு விட்டு போச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, ரைட் விடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கடைக்கு வந்து ஒரு பேர் வைக்க சொல்கிறாங்க. நம்ம சேனல் பேரை தூக்கி வச்சாச்சு. ஓகே ரைட்டு, கேமுக்குள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோட்டலில் ரெண்ட் எடுத்து தங்கியிருக்கோமா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு தூங்குறதுங்க. ஏன்டா சாப்பிட்டு தூங்குறதுக்காக ஹோட்டலில் ரெண்ட் எடுத்து சாப்பிட்டா தங்குவேன். ஓகே ரைட், அது ஏதாவது இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு வேலைக்கு கிளம்ப போகிறோம். இன்னும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பாடு எங்கே இருக்குன்னு தேடணும். சாப்பாடு தேடணும்னா கிச்சனில் இருக்கும். கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரியல இந்த வீட்டில். இப்போ அது வேறு தேடணுமா? அது தேடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நம்ம இப்போ எல்லாரும் தெரியுமா கேரக்டர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன். பிச்சைக்காரன்னு யாரையும் மீன் பண்ணி சொல்லக்கூடாது வீட்டில் சொல்லிடுறாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி நான் சொல்கிறேன். அவன் பிச்சை எடுத்த காசில் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $20,000 வந்து சேவ் பண்ணியிருக்கான். அது வந்து இந்தியன் ருப்பீஸ் படி கிட்டத்தட்ட 17,33,367 வந்து சேவ் பண்ணியிருக்கானாம். அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வேலைக்கு தான் கிளம்ப போகிறோம். என்னடா டோர் திறக்க மாட்டேங்குது? ஏன்டா திறக்காத டோர் ஏன்டா வீட்டில் வச்சுருக்கீங்க? இது கக்கூஸ். எந்த கேமில் என்ன வைக்கலனாலும் ஆனால் கக்கூஸ் மட்டும் மெயினாக வச்சுறாங்க. அதுதான் முக்கியம்ல. சரி, நான் துச்சு போகிறேன், எல்லாரும் கண்ணை மூடுங்கோ. அவ்வளோதான், சுச்சு போயாச்சு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை. வாங்க வேலைக்கு போகலாம். அப்போதுலேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு போகவே மாட்டேங்கிறியாடா? நீங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓடுறது நல்லாவே கேட்குது. என்ன பண்ணுறது, வீடு சுற்றி காட்டணும்ல. என்ன ஆச்சு? ஐயையோ மாட்டிக்கிச்சு. ஷோடா டேய், ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேற போகும்போது கதவுக்கு நடுவில் வச்சு கொல்ல பார்க்குறீங்களாடா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். வந்த பிறகு எய்த்தாப்பில் ஒரு வீடு இருக்குது. அங்கிள், நான் வேலையை போகிறேன், கதவை திறங்கோ. எனக்கு தெரிஞ்சு கக்கூஸில் முக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதனால கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. எய்த்தாப்ல பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்குது. அது திறந்தா வெளில போயிடலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஒருத்த கூடவா இருக்க மாட்டான். தொப்பி போட்ட அங்கிள், நில்லுங்க, நான் வரேன். அங்கிள் நில்லுங்க. கண்டுக்காம போகிறான்டா. ஏன்டா சோகமாக இருக்க? அப்படி என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி. தம்பி, நீ சொன்னோன்னே திரும்பி வாங்குது, நான் ஒன்றும் தொப்பி போட்ட அங்கிள் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோமோங்க. இந்த ஊரில் இருக்காங்க மண்டைக்கு மேலெலாம் பாருங்களேன், எமோஷன்ஸ் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இதோ இந்த அக்காவுக்கு மண்டைக்கு மேலே பாருங்க, உம்முன்னு இருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ. அதையே தம்பி கேக்குறேன். ஊர்ல தக்காளி விலை அதிகமா போச்சு, வெண்டைக்காய் விலை அதிகமா போச்சு. ஒரு முருங்கைக்காய் 10 ரூபாய்க்கு விக்கிறாங்க தம்பி. அதை விட பியூட்டி பார்லருக்கு போனா 10,000 ரூபாய் கீழே செலவாக மாட்டேங்குது. விட்டா ரோட்ல நடக்கிறதுக்கே காசு கேட்பாங்க போல இருக்கு. இந்த ஊர்லயே இவன் தான் சாப்பாடு விற்கிறான் போல இருக்கு. அப்புறமா பசிச்சா வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் என்ன இப்படி நடந்து போறான்? யாருங்க இவன் காலை விரிச்சுக்கிட்டு போறான்? என்னடா மாடு கீட்டு வந்ததாவது முட்டிருச்சா? இப்படி நடந்து போற? இவனை பாருங்களேன் எப்படி நடந்து போறான்னு. அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. சின்ன வயசுல வந்து என் ஃப்ரெண்டு மேல காக்கா பறக்குதுடான்னு சொன்னான். அவனை நம்பி நான் மேல பார்த்தேன். மேல காக்கா பறக்குது பாரான்னு சொல்லி கீழே கல்லதைய விட்டு போயிட்டான். அப்போதுல இருந்து என் 2 கால் இந்த மாதிரிதான் இருக்கு. சரி, அவனை விட்டு தள்ளுங்க. நான் என்ன இப்போ சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல கேம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அந்த கேம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதே போடுறேன். சரி, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்ம கடை போல் இருக்கு. நம்ம கடைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கதவு. என்னடா இது? அது என்னன்னு தெரியல, டான்சிங் கிளாஸ் நடக்குது போல இருக்கு. சரி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி சரி கடைக்கே வந்துட்டேன். மக்களே பார்த்துக்கோங்க, இதான் நம்ம வந்து கடை. இப்போ நம்ம டோரை திறந்து என்ன உள்ள ஏதோ இருக்கு. அடேய், என்னடா இது? என்னங்க இது? ஒரு ஓனர் முதல் முறையாக கடைக்கு வந்திருக்கேன், இவ்வளோ குப்பையா? இப்போ இது வேற நான் தான் க்ளீன் பண்ணுமா? எங்கடா தொடப்போம்? ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்களே வெறுப்பாயிடுவீங்க.
இவ்வளோ நேரம் நானும் க்ளீன் க்ளீன் ஆகிட்டே தான் இருக்கு. ஏன்டா ஒரு ஓனரை க்ளீன் பண்ண விட்டீங்களேடா. வாடா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நேரம்டா, அது க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆயிடும் போல இருக்கு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்னடா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை முடிச்சுக்கலான்னு சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அன்லிமிட்டடான நெட்டே இல்லை. இந்த வீடியோவே 1 ஜிபிக்கு மேலே போயிடுச்சு. என்கிட்ட இருக்கிறதே 1.5 ஜிபி தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 2ல் வந்து நம்ம கடையை வந்து டெவலப் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலை தான், இந்த வீடியோக்கு 5000 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் பார்ட் 2 பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. 5000 லைக்ஸ் வராதுன்னு எனக்கும் தெரியும். இது சொல்கிறதுக்கே எனக்கு சிரிப்பாக வருது. வீடியோவுக்கு 50 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் பார்ட் 2 பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இப்போ தான் வீடியோ போடவே ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் லவ் யூ, டாடா, பாய் பாய், see you, bye bye.